மற்றும் எதிரில் அமைந்திருக்கின்ற நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அனைத்து செயல் வீரர்களே உங்கள் அனைவரையும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழக சார்பாக வருவார்கள் நான் மீண்டும் வரவேற்று நாமெல்லாம் வேலை செய்ய போகிறோம். நம்முடைய கிழக்கு பகுதி கழக செயலாளர் சொன்னார், நம்ம வீடு வீடாக போயிட்டு ஏற்கனவே நம்முடைய தலைவருடைய சாதனை எடுத்து கூற வேண்டும் என்று கூறினார். அதையே நானும் முன்மொழிந்து குறிப்பாக சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏராளமான சாதனைகள் செய்திருக்கின்றோம். அந்த சாதனை எடுத்து கூறுவதுடன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் நேற்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையையும் அதிலும் சிறப்பாக, அதாவது ஏற்கனவே தலைவர் நமக்காக தேர்தல் பண்ணி செஞ்சு முடிச்சிட்டார், பாதி முடிச்சிட்டார். எப்படின்னா அந்த ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு, அதை கோடை விடுமுறை உட்பட அனைத்துக்கும் சேர்த்து ஒரு 5000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இப்போ தேர்தல் அறிக்கையில் அற்புதமாக 8000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தன் மகனை இருந்த கூட 2000 ரூபாய் கொடுத்தாரு. அவர் பாதி தேர்தல் வேலை முடிச்சிட்டார். மீதி இருக்கிற வேலையை எதிரில் இருக்கிற செயல்களாகிய அதாவது புரட்சிகரமான திட்டத்தின் மூலமாக மக்கள் மனதை கவர்ந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 2.0 தொடரும் என்கின்ற வகையில் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தலில் என்னையும் கலங்கான 3வது முறையாக சட்டப்பேரவையினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்ததற்கு உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் கழக தலைவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். சோழிங்கநல்லூர் தொகுதியில் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொகுதியாக 5,36,000 வாக்குகளை பெற்ற இந்த தொகுதி 700 வாக்குச்சாவடிகளை பெற்று அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை அமைத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க பிடிஏ என்கின்ற இளைஞர் தம்பிமார்களையும் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய நிர்வாகிகளையும் இணைத்து தேர்தல் களம் இன்றைக்கு சிறப்பான முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றது. முதலமைச்சருடைய பொறுப்பாதங்களில் மாவட்ட கழக செயலாளர் வாயிலாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருடைய வாயிலாகவும் எதிரே இருக்கின்ற உங்களுடைய வாயிலாகவும் எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல, உதயசூரியனுக்கு கிடைத்த வெற்றி, அது நமக்கான வெற்றி, நமக்கு கிடைத்த வெற்றி. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று இந்த நேரத்திலே கேட்டு, அடிமைத்தனம் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்த தொகுதியில் சுதந்திரமாக எல்லாரும் பணியாற்றுவதற்கும் அவரவர்கள் பணிகளை செய்வதற்கும் அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வலு சேர்க்கின்ற வகையில் நாம் உதயசூரியனை ஆதரிப்போம். நீங்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு வாக்குகளை கேட்க வேண்டும். உதயசூரியனுக்கு அதிகமான வாக்குகளை அந்தந்த பாகத்தில் இருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்களின் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் வீட்டு அன்பு சகோதரராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் உங்களின் ஒருவனாக நான் நின்று பணியாற்றிருக்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இரவு பகல் பாராமல் எப்பொழுது அழைத்தாலும், நீங்கள் தொலைபேசியில் அழைத்தால் கூட உங்களுக்கெல்லாம் நான் நினைவுபடுத்துகின்றேன். எப்பொழுதும் உங்களுக்கு மறு தொலைபேசி, எந்த குறை சொன்னாலும் அந்த நேரத்தில் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் உங்கள் ஊழியராக பணியாற்றிருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, உதயசூரியனுக்கு நீங்கள் எல்லாம் வாக்குகளை சேகரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாக்கை சூடிய தொகுதி என்கின்ற பெருமைக்குரியவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மாவட்ட கழக செயலாளர் மற்றும் இங்கே வேலையில் வைத்திருக்கின்ற அனைவர்களுடைய இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்து, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்தில் குறுகிய கால இடைவெளியில் நீங்கள் வருகை தந்து சிறப்பித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற தேர்தலில் உதயசூரியன் 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 மீண்டும் 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 உதயசூரியன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, அனைவருக்கும் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் வாக்களை சேகரிங்கள் என்று உங்கள் முன்னாள் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய சட்டமன்ற பணியை மிக சிறப்பாக, அது களத்திலே மக்களோடு மக்களாக நிற்க
பார்க்கின்ற பணி என்றாலும் சரி, சட்டசபையிலே சோழிங்கநல்லூர் தொகுதிக்காக குரல் கொடுக்கின்ற அந்த களம் என்றாலும் சரி, தமிழ்நாட்டிலேயே தொகுதிக்காக அதிக எண்ணிக்கையில் கேள்விகளை தொடுத்திருக்கின்ற பெருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்ற விதத்திலும் சரி, மிக சிறப்பானதொரு வகையிலே தன்னுடைய பணியை நிறைவு செய்து இன்றைக்கு உங்களிடையே மீண்டும் ஆதரவை கோரி நிற்கின்ற வெற்றி வேட்பாளர் அன்பிற்குரிய தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களே, முற்போக்கு கூட்டணிக்கும் இடையிலான தேர்தல் என்பது மட்டுமல்ல, வெல்லப் போவது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல். வரலாற்றை நீங்கள் சற்று திரும்பி பார்த்தால் கிட்டத்தட்ட 55 வருடங்களுக்கு முன்பாக எம்.என். ராய் என்று சொல்லப்படுகின்ற மிக சிறந்த தேசிய தலைவர், பொது உடைமைவாதி லெனின் அவர்களுடைய நண்பர் நம்முடைய தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக, பாசிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கினார். இன்றைக்கு அதற்கு நிகராக, அதற்கு சமமாக இந்திய வரலாற்றில் மீண்டும் அப்படி ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய தலைமையின் கீழ் இந்த தொகுதி, மிக குறிப்பாக என்னை 2 முறையும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அப்படியே அலாக்காக டெல்லியிலே தூக்கி உட்கார வைப்பதற்கு 1 லட்சம் கூடுதல் வாக்குகளை எனக்கு பெற்று தந்த தொகுதி இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி. அந்த வகையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் 2016 தேர்தலிலே வெற்றி பெற்ற பொழுது வாக்கு வித்தியாசம் அவருக்கு 14,913 வாக்குகள் கூடுதல். 2021 35,405 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். 2026 குறைந்தது 1 லட்சம் வாக்குகளுக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்து இந்த மண்ணில் தமிழகம் உரிமைக்காக. பெருமதிப்பிற்குரிய பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய பெருங்குடி எஸ். ரவிச்சந்திரன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மதியழகன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, தோழமை இயக்கங்களின் சார்பில் வருகைப்பட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் யார் யாரையெல்லாம் தேர்தலில் கலந்தான இன்றைக்கு அளித்திருக்கிறார் என்கின்ற அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கிற போது நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான புரட்சியை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அறிவித்த 164 வேட்பாளர்களில் 125 பேர் பட்டதாரி வேட்பாளர்கள். அறிவித்த 164 வேட்பாளர்களில் 18 பெண் வேட்பாளர்கள். அறிவித்த வேட்பாளர்களில் 7 பேர் முனைவர்கள். அறிவித்த வேட்பாளர்களில் 15 பேர் மருத்துவர்கள். அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் 17 பேர் பொறியாளர்கள். அறிவித்தவர்களில் 29 பேர் சட்டம் பயின்றவர்கள். இப்படியான ஒரு வேட்பாளர் பட்டியல் இதுவரை எந்த அரசியல் கட்சியிலும் வெளியிடப்பட்டதில்லை என்கின்ற வகையில் ஒரு மிக சிறப்பான பட்டியலை வெளியிட்டு வெளியிடப்பட்ட வேட்பாளர்கள் அனைவருமே இன்றைக்கு வெற்றி வேட்பாளர்கள் என்கின்ற வகையிலான ஒரு மகத்தான சாதனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் பல்வேறு கூட்டங்களில் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். ஏற்கனவே நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அம்மையார் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் 2024 தேர்தலில் நின்றபோது இதே சோழிங்கநல்லூரில் நீங்கள் 94,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். சோழிங்கநல்லூரில் மட்டும் அதிகபட்சமாக 94,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். சோழிங்கநல்லூரில் 64,000, சைதாப்பேட்டையில் 49,000, தியாகராய நகரில் 10,000, விருகம்பாக்கத்தில் 25,000, நம்முடைய மயிலாப்பூரில் 24,000 என்று அவர் பெற்ற அந்த வாக்குகள். காரணம், இந்த தொகுதியில் வாக்காளர் எண்ணிக்கை 7 லட்சமாக இருந்தது. SIRக்கு பிறகு இப்பொழுது 5,36,000 மாறி இருக்கிறது. எங்களுடைய தொகுதி 2,07,000. வேளச்சேரி வாக்காளர் எண்ணிக்கை 1,90,000. மயிலாப்பூர் வாக்காளர் எண்ணிக்கை 1,90. 1 என்பது 1,90, 1,95 தான் மற்ற தொகுதிகள்.